மாணாக்கன்களுக்கு இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் தா யோகா, உதவி பேராசிரியர், முதுகலை தமிழாய்வுத்துறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வழக்குரை காதை. இந்த சிலப்பதிகாரத்திலேயே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை கொண்ட ஒரு பகுதி அப்படின்னா இந்த வழக்குரை காதை தான். இதுலதான் முதலா கண்ணகியினுடைய இன்னைக்கு நாம கொண்டாடக்கூடிய தெய்வ நிலையில இருக்கக்கூடிய கண்ணகி என்ன பேசுறா, அறத்தை எப்படி நிலைநிறுத்துறா அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காப்பியத்தினுடைய மிக முக்கியமான பகுதி இந்த வழக்குரை காதை தான். இன்னொன்னு, பொதுவா குற்றமே செய்யாத ஒருத்தன், தப்பு செய்யாத ஒருத்தன், தவறை அறியாத ஒருத்தன், அவன் மீது சுமத்தப்படக்கூடிய பழி, அதையும் தாண்டி பழி சுமத்தப்பட்டது மட்டும் இல்லாம அவனை கொலைகளப்பட்டு அவன் இருக்கிறத இல்ல இதுதான் சத்தியம், இது உண்மை அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய மிக முக்கியமான சூழ்நிலை கண்ணகிக்கு ஏற்படுது. அந்த நிலையை வலியுறுத்துவதற்காக அவ அந்த பாண்டிய மன்னன்ட்ட வழக்குரைக்கும் விதமாக, அது வரைக்கும் அந்த முதல் காதை வரைக்கும் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தலன்னு சொன்ன கவுந்திடிகள் அது மாதிரி சொல்றாங்க. அவளை அவ்வளவு மென்மையா இருந்த பொண்ணு சத்தியம் மீறப்படுது, அங்க சத்தியம் நிலைநாட்டப்படல, அறத்திற்கு புறம்பாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லும் போது, அது நடந்துருச்சு அப்படிங்கும் போது அந்த பழியை, கணவனுக்கு ஏற்பட்ட அந்த பழியை தீர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அந்த சத்தியத்தை நிலைநாட்டணுங்கிற காரணத்துக்காக அவ வேகமா கோப ஆவேசமா அந்த சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய மிக முக்கியமான, இன்னும் சொல்ல போனா காவியத்தினுடைய உச்சகட்டமான ஒரு நிகழ்வு தான் இந்த வழக்குரை காதை. இந்த வழக்குரை காதையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப முதல் நிகழ்வா, எப்பொழுதுமே ஒரு காவியமாக இருக்கட்டும், நம்முடைய மனித வாழ்க்கையா இருக்கட்டும், நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் முன்கூட்டியே சில நேரங்கள்ல சகுனங்கள் ரீதியாகவும் சில அறிவுறுத்தல்களாகவும் நமக்கு அறியப்படும். இதுதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். ஆழ்மனம், நம்முடைய ஆழ்மனம் சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லும். அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்க போது, தன்னுடைய ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட மிக அநீதியான ஒரு விஷயத்தை நோக்கி வர்றா. இன்னொரு பொண்ணா இருக்கக்கூடிய கோப்பெருந்தேவி அவ தன் கணவனுக்கு இப்படி ஒண்ணு நடக்க போகுதுங்கிறது ஏற்கனவே உணர்ந்து எப்படி அதை சொல்ல வர்றா அப்படிங்கிறது தான் அவளோட கனவு. அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல, அந்த ஆழ் மனதுல அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் கோப்பெருந்தேவிக்கு நடக்குது. பாண்டிய மன்னனுடைய மனைவிக்கு அவ மன்னன்ட்ட அதை முன்கூட்டியே சொல்றான். ஏன்னா பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல சில சில சம்பவங்கள் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இளங்கோடிகள் அதை வைக்கிறார். அந்த வகையில கோப்பெருந்தேவியின் வருகை இதுதான் இந்த வழக்குரை காதையில முதல் நிகழ்வா இருக்கு. அவ கனவு காண்றா, அந்த கனவை சொல்றா எப்படி எல்லாம், ஏன்னா அந்த செங்கோல் எப்படி பறிபோக போகுது, இந்த மன்னனினுடைய இந்த பாண்டிய மன்னனுடைய இது நாள் வரைக்கும் கட்டி ஆண்டு இந்த பரம்பரை எப்படி தூள் தூளா செதற போகுது அப்படிங்கிறது அவன் கனவுல ஏற்கனவே அந்த வெண்கொற்ற கொடை கீழே விழுற மாதிரியும் அவனுடைய செங்கோல் பறிபோற மாதிரியான கனவுகள், அதை சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் கோப்பெருந்தேவிக்கு வருது. அந்த கோப்பெருந்தேவி அந்த கனவை தன்னுடைய மன்னனுக்கு ரொம்ப சோகத்தோட அதை விளக்கக்கூடிய விதமா கோப்பெருந்தேவி இதை சொல்றான். ரெண்டாவதா, கண்ணகி இது நடந்துகிட்டே இருக்கு, மன்னனும் இருக்கான், அவையில கோப்பெருந்தேவியும் இருக்கா. கண்ணகி நேரா வரா. கண்ணகி வரும்போது வாயிலோயே வாயிலோயே அப்படின்னு சொல்லி நமக்கு செய்யுள்ள அந்த பாட்டு வரும். அறிவு அறை போகிய பொறியறி நெஞ்சத்து அப்படின்னு அந்த செய்யுள்ள அந்த வரிகள் வரும். அதாவது நல்ல ஆய்ந்து அறியக்கூடிய ஒருத்தன் தான் ஒரு மன்னனா இருக்க முடியும். ஒரு நாட்டுக்கே மன்னன், ஒரு குடும்பத்துல தலைவனா இருக்கக்கூடியவன் கூட மற்றவங்களுடைய அத்தனை காரியங்களையும் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான அவனுக்கு கவனம் அவனுக்கு இருக்கணும் நிச்சயமா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாட்டுக்கே தலைவனாக, அரசனாக வீற்றிருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கணும். ஆனா அந்த அவ்வளவு பொறுப்புகளையும் இல்லாம, அறிவு இல்லாம உன்னுடைய மன்னன் நடந்துகிட்டானேன்னு சொல்லி ரொம்ப வேகமா யார்கிட்ட, வாயில் காப்போன்ட்டையே அவ சொல்றா, வாயிலோயே வாயிலோயே நல்ல அறிவு அற்று செங்கோல் தவறிய இந்த மன்னனுடைய செயல் இப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்கிறா. கேட்ட உடனே அந்த வாயில் காவலனே மறண்டு போறான். அறிவறை போகிய பொறியறு நெஞ்சத்து இறை முறை பிழைத்தோன் வாயிலோயே, இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கையில், ஒரே ஒரு ஒற்றை சிலம்பை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அவ நேரா அப்படி வர்றத பார்த்து வாயில் காப்போனே மிக
ஒரு கலக்கம் விடுறான். அவளை பார்த்துட்டு அவ எப்படி இருக்கான்னு வந்து உள்ள வந்து சொல்ல வர்றான். எப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னா, அவன் வந்து முதல்ல வந்து எப்போது ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்திலக அப்படின்னு எல்லாம் வந்து பராக் பராக்னு சொல்ற மாதிரி அவனை பத்தின மன்னனை பத்தின எல்லா வாழ்த்துக்களையும் சொல்றான். கொற்கைப்பதியின் வேந்தே வாழி, தென்திசை உள்ள புதிகை மலை குறிமையுடையவனை வாழி, செய்ய வாழி, தென்னவ வாழி, பழிவருதர் அப்படின்னு பஞ்சவனை வாழின்னு நிறைய வந்து மன்னவனை ஒரு தடவை வாழ்த்துறான். வாயில் காப்போன் வந்து வாழ்த்துற மாதிரிதான் அமையுது முதல்ல. ஆனா சொல்லிட்டு அடுத்ததா இவளை பத்தி வர்ணிக்கிறான். இந்த இளங்கோவடிகள் இந்த பகுதி வர்ணிக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எனக்கு இப்ப 2ஆம் நூற்றாண்டுல நடந்த நிகழ்வு இதை வந்து அவங்க வந்து வரலாறா பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அத்தனையும் வந்து அப்படியே வந்து இன்னைக்கு வந்து சமய ரீதியாகவே இவ வந்து ஒரு கேரளாலையும் சரி, ஈழ பகுதிகளிலையும் சரி, மதுரை பகுதிகளிலையும் சரி, பல பெயர்கள்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் சரி பல பகுதிகளில் வந்து கண்ணகியினுடைய வழிபாடு கண்ணகிங்கிற பேர்ல மட்டும் இல்ல, நிறைய வேற வேற பேர்கள்ல வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கான மிக முக்கியமான ஒரு முத்தாய்ப்பான இடம் தான் இந்த இடம். ஏன்னா யார மாதிரி இல்ல, யுனிக்கா தனித்துவமா இவ இருக்கான்னு சொல்ல வர்றாரு இளங்கோவடிகள். ஆனா எது மாதிரிங்கிற ஒரு உவமைய சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக குருதி பிரிடும் மகிஷாசுரனுடைய பிடர்த்தலைப்பிடத்தின் ஏறி நின்ற கொற்றவையோ, மகிஷனை அழிச்ச காளி மாதிரியா அப்படின்னா அவ மாதிரியும் இல்ல, சப்தமாதர் 7 பேர்ல பிடாரி மாதிரி இருந்தான்னா அப்படியும் சொல்ல முடியாது. அதையும் தாண்டின்னு சொல்ற மாதிரி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கான். ஈசனோட நடனம் ஆடிய காளி மாதிரி இருக்கா, கொற்றவை மாதிரி இருக்கா, பத்ரகாளி மாதிரி இருக்கானா அந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வர்றான். அதே மாதிரி தாருகன் என்ற அசுரனை புள்ளந்த துர்கை, இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வந்து கையெல்லாம் ஒற்றை செலும்பு வச்சிருக்கா அப்படிங்கிற அவளுடைய அடையாளத்தை சொல்றான். அடுத்ததாக அவன் வந்து அரசன் உள்ள அனுமதிச்சிடுறாங்க. அரசன் வந்து உள்ள வரான். உள்ள வந்தான்னு அரசன் கேட்கிறான் அவ எப்படி இருக்கான்னு. ஏற்கனவே வந்து இப்ப வாயில் காவலன் வந்து சொல்லிட்டான். தலைவிரி கோலமா கண்ணுல தண்ணியோட புழுதி படர்ந்த இந்த உடம்போட வந்து ஒற்றை செலம்போட கையில வந்து நிக்கிறான். நீர்வார் கண்ணை எம்முன் வந்து யாரையோ நீ மடக்கொடியோ அப்படின்னு அவன் வந்து மன்னன் வந்து கேட்கிறான். கண்ணுல தண்ணியோட வந்து நீ நிக்கிறியே, நீ யாருன்னு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே முதல்ல வந்து கோப்பெருந்தேவி அவளுடைய கனவை சொல்லிட்டா. 2வது அவன் வேற வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கான். காளி மாதிரி இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அவன் வந்து ஒரு தனித்துவமா அப்படி இருக்காங்கலாம் சொல்லி 3வதா இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய பாதி உயிர் போற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வந்து கேட்கிறான், நீ யாருமா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் ரொம்ப கிறிஸ்பா ரொம்ப அழகா சில விஷயங்களை சொல்ல வர்றா. ஏன்னா இவன் மன்னன், இவன் நீ யாருன்னு கேட்கிறான். தன்னுடைய நாட்டினுடைய சோழ நாட்டினுடைய மன்னனோட பெருமையை 2 பெருமையை மட்டும் சொல்றா. சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தொடை சபையவே வந்து புறாவுக்காக வழங்கினானே அந்த ஊர். அது மட்டும் இல்லாம ஒரு பசு ஆவினுடைய கன்று தேர்கால் சக்கரத்துல பட்டு இறந்ததுங்கிறதுக்காக தன்னுடைய மகனும் அதே போல செத்து அதனுடைய கண்ணீர் வந்து அந்த ஆவினுடைய கண்ணீரை நானே அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே அந்த தேர்கால் சக்கரத்துல வந்து போட்டு அழித்து அதை வந்து கொன்னானே. அந்த விஷயத்துக்கு இதுதான் வந்து தீர்வு அப்படின்ட்டு அப்பேற்பட்ட ஊர் எந்த ஊர்னா எங்க ஊர் பூம்புகார், அந்த ஊர் தான் என் ஊருன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனினுடைய குடும்ப பெருமையை சொல்றான். மாசாத்துவனுடைய வணிகனுடைய மாநாயகனுடைய வணிகனுடைய நல்லா வாழ்ந்த குடும்பத்தினுடைய மருமகனானு அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வர்றா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நாங்க எங்களுடைய விதியின் காரணமாக, ஊழ்விதியின் காரணமாக எங்க ஊரை விட்டு, எங்க ஒரு புகார் பதியினை விட்டு உங்க மதுரைக்கு வந்து நாங்க வந்தோம். ஒரு சிலம்பை எடுத்துக்கிட்டு நாங்க வித்து அதுல இருந்து பழக்கலான்னு வந்தோம். இங்க இப்படியான ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு அவ சொல்றா. மன்னன் உடனே சொல்றான், கல்வனை கோரல் கடுங்கோரல் என்று ஒரு திருட்டு பயலை வந்து கொல்வது என்பது குற்றமாகாதுன்னு மன்னன் சொல்றான். அப்பதான் அவ சொல்றா, யார பார்த்து நீ சொன்ன அப்படின்லாம் வளவளம்லாம் எதுவுமே கேட்கல. ஒன்னே ஒண்ணு சொல்றா, தேரா மன்னார் செப்புவதுடையல், ஆராய்ச்சி செய்யாத மன்னனே நீ ஒரு மன்னனா? நீ ஒரு மன்னனே இல்ல, எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்கும் போது ஒரே ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட், மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை சொல்றா. எங்கால் சிலம்பு மணி உடைய அரித்தி, அதாவது மாணிக்க பறல்கள் என்னுடைய சிலம்புல இருக்குன்னு ஒரே ஒரு சாட்சியை சொல்லிட்டா.
ஏன்னா மாணிக்க பறவைகள் அப்படிங்கிறது மிக முக்கியம். மாணிக்கம் வந்து மிக முக்கியமாக வரக்கூடிய நீங்க அவ வந்து வணிகம் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலயும் இருக்காது. அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு மன்னனா வந்து அவன் இவனும் ஒரு சிறப்பான ஆட்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கான மிக முக்கியமான சாட்சி இந்த இடத்துல அது வந்து சொல்லப்படுது. மன்னன் அதை அக்செப்ட் பண்ணி என்ன சொல்றான், சரி இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன், இந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். எங்க சிலம்பு வந்து மணியுடைய எங்களோடது முத்துடைய அறியுது, நாங்க என்னோடதுல வந்து உள்ள வந்து முத்து இருக்கு அப்படின்னு மன்னன் உள்ள போய் அந்த சிலம்ப நம்ம சிலம்ப கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வந்து அந்த சிலம்ப அங்க வைக்கிறாங்க. வேகமா ஓங்கி தன் கையில் அந்த ஒற்றை சிலம்போட வந்திருந்த அந்த ஒற்றை சிலம்ப வேகமா அடிக்கிறா. அதுல இருந்து உடைஞ்சு மாணிக்க பரல் அவனுடைய உதடல பட்டு தெறிக்குது. மன்னன் ரொம்ப நொந்து போய் இங்க இதான் சிலம்பை உடைக்கக்கூடிய காட்சி. மன்னனும் சரி அந்த காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம். கோப்பெருந்தேவியும் இடிஞ்சு போறாங்க அந்த காட்சியை பார்த்துட்டு. ஆஹா, இது நாள் முதல் என்னுடைய குலம் செய்த என்னுடைய பாண்டிய குலத்துக்கே மிகப்பெரிய அவப்பெயர் நினைஞ்சிருச்சே. நான் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி ஒண்ணும் தெரியாதவனை வந்து நான் வந்து கொலை பண்ணிட்டேன்னு அவனுக்குள்ள உள்ள குற்ற உணர்ச்சி மனிதனுக்கு வந்து இந்த பாடம் மூலமா வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல என்னதான் உழுவினை உறுத்து வந்து விட்டும் அதெல்லாம் சொன்னா கூட இன்னொருத்தர் மேல் வந்து தீர ஆராயாம சொல்லக்கூடிய பழி அது அவங்களுடைய உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு போகும்போது ஒரு பக்கம் அவனுக்கு வந்து அது வந்து உயிர் கொல்லியாவும் போயிடுது, அவன் இறந்தும் போயிடுறான். அதை நிரூபிக்கிறதுக்காக அவ வந்து இந்த சத்தியத்துக்காக அவ பாடுபட்டு அவ இங்க வழக்குரைத்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு தப்பை செஞ்சுட்டமேன்னு சொல்லி அவனுக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்ச்சி. அவன் முதலே சொல்லுவா, கணவனை இழந்தால் கடையகத்தாளேன்னு. எனக்கு கணவன் செத்து போயிட்டான், இனிமே எனக்கு வந்து வேற யாரும் எதையும் சொல்லி எதையும் ஈடு செய்ய போறது இல்லைங்கிறத முதலையே சொல்லிட்டு தான் வரான். இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, இன்னொரு உயிர் போக போகுது, இன்னொரு கணவனுடைய உயிர் போக போகுது. அந்த மனைவி வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இது முடிஞ்ச உடனே அந்த சிலம்பு பட்டு தெரிச்சு அந்த மாணிக்கம் சதர்ன பிறகு அவன் என்ன பண்ணிடுறான், இது பொன்கொள் சொல்லை கேட்ட வந்து யானோ அரசன் யானே கல்வன்றான். அவன் சொல்லி நம்மனா என்ன பண்ணுவோம், சாதாரணமா இன்னொருத்த மேல வந்து பழிய போடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அவன் வந்து பொற்கொல்லன்னு சொன்னா அதனால நான் கேட்டேன் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த சாக்க வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நான் அவன் பேச்ச கேட்டது நான் தப்பு, நீ சொன்னது சரி, தேரா மன்னன் அதை ஒத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், யானோ அரசன், நான் அரசன் இல்ல, நான் தான் கல்வன், நான் கல்வன்னு இன்னொருத்தனை சொன்ன பத்தியா, நான் தான் கல்வன்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சி மேலிட்டால் அந்த பழைய தானே சுமந்து தவறான தீர்ப்பு சொன்னதற்காக அந்த கட்டிலில் இருந்து அரசு கட்டிலிருந்து கீழே விழுறான். கீழே விழுந்து மண்பதை காக்கும் தென்புறம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகள் என் ஆயுள், என் உசுறு இதோட போகட்டும், இந்த உலகத்தையே வந்து மிக பெரிய அளவுல ஆட்சி செஞ்ச இந்த மதுரையம் பதியில இன்னைக்கு வரைக்கும் அந்த TSL அவச்சல் வந்து இந்த கோப்பெருந்தேவி பாண்டியனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால நல்ல பேரை சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சிட்டோம், ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு தவறு இழைச்சிட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் அது அழிய முடியாத ஒரு மிக முக்கியமான இடத்துல வந்து நிக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயம். என்னோட இந்த ஆயுள் கிடட்டும்னு சொல்லி அவன் அதுக்கப்புறம் வந்து அவன் உயிரை விடுறான். கோப்பெருந்தேவி அதுக்கப்புறம் அவன் என்ன ஆக முடியும், கணவனை இழந்த கற்பனை அடுத்த ஸ்டேஜ் அவ வந்து ஒரே அரசவை கட்டல உட்கார்ந்து இருக்கிறதுனால தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயம் அவ கைக்கு வந்துருது. இவன் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னு அவ சொல்லிடுறா செய்யுள்ள. இங்க நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கணவனை இழந்த கற்புடை மகளிருக்கு அந்த இழப்பிற்கு ஈடாக சொல்வதற்கு வேற எதுவுமே இல்லை. மற்ற வேற ஏதாவது ஒண்ணுன்னா வேற ஒரு உறவுனா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். நான் அப்பாவா இருக்கேன், நான் அம்மாவா இருக்கேன்னு. இங்க கணவன்கிறவன் எல்லா ரூபமாவும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறவு அப்படிங்கிறதுனால அவனை இழந்த ஒருத்தருக்கு வந்து யாரும் எதுவும் வந்து ஈடம் செய்ய முடியாது. இதுக்கான தீர்ப்பை வழங்கக்கூடிய தகுதி நானும் இழந்துட்டேன்னு சொல்லி அவளும் வந்து அவளுடைய திருவடியை தொழுது விழுந்து, பாண்டியம்மனுடைய திருவடியை தொழுது விழுந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இந்த காதையினுடைய இறுதியில தான் 3 வெண்பாக்கள் வருது. என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். தீவினைகளை செய்தவர்களை அறக்கடவுளே கூற்றாக நின்று தண்டிக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அடுத்தது, பொல்லாத பழிச்செயலை செய்த வெற்றிவேந்தனின் தேவியே, தீவினைக்கு ஆளான நான் இனி செய்கின்ற செயலையும் காண்பார்.
நீங்க நடந்தது நடந்து போச்சு, ஆனா இனிமே இன்னும் கோபம் குறையல, இன்னும் ஆவேசம் அடங்கல. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டா இல்லையா, கொற்றை மாதிரி இருக்கா, காளி மாதிரி இருக்கா, தாரையாசுரனை அழித்த துர்க்கை மாதிரி இருக்கான்னு. அந்த ஆவேசம் அழிவதற்காக அடுத்தடுத்த காதையில அடுத்தடுத்த விஷயங்கள், அவ வந்து மதுரையை எரிக்கக்கூடிய சம்பவம், இது எல்லாமே நடக்குது. அல்லவை செய்தாருக்கு அறம் கூற்றாகும், பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே. இது எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யார் தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்புக்கான தண்டனை என்பது கொடுத்தே தீரப்படும். அது ஏதோ ஒரு வகையில நடந்தே ஆகும். செய்த வயவேந்தன் தேவி கடுவினையேன் செய்வதும் காம். நீங்க தேவியே, இன்னும் நான் என்னென்ன செய்ய போறேங்கிறத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மன்னன் வந்து பாதியிலேயே அவனுடைய உயிரெல்லாம் போயிடுச்சு. அவன் வந்து கண்ணகி வந்து அப்படி நின்னாலே அவளுடைய கரிய கூந்தலோட தலைவிரி கோலத்தோட வந்து நின்னத பார்த்த உடனே அந்த மன்னனுக்கு வந்து பாதி உயிர் போயிடுச்சு. அவ சொன்ன உடனே அவ 2-3 விஷயங்களை வந்து ரொம்ப வேலிடா எடுத்து அவ சொன்ன உடனே அதுலயும் அவனுடைய மீதி உயிர் போய் வெற்றுடம்பாதான் அவன் நின்றுட்டு இருந்தான். அந்த வெற்று உடம்பதான் அவன் கீழே விட்டான், அந்த உயிரை விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நாம ஒரு குற்ற உணர்ச்சி, பழி, தேவையில்லாத ஒரு பழியை வந்து போடும்போது அவங்களுடைய நிலைமை, அதை தாண்டி கண்ணகி அப்படிங்கிற ஒரு சாதாரண வணிக குலத்து பெண் எந்த காலகட்டத்துல, இந்த முழு சிலப்பதிகாரத்திலையுமே இந்த இடத்துலதான் அவன் மிகப்பெரிய தெய்வாதீன நிலைக்கு உயர்த்தப்பட்டு இன்னைக்கும் அவளை கடவுளா வழிபடுறோம் அப்படிங்கிற வரைக்கும் வந்த மிக முக்கியமான திருப்பு முனை கட்டம் இந்த இடம் தான். நன்றி, வணக்கம்.